போது யாரிடம் துணை கேட்கணும், யாரிடம் சொல்ல வேண்டும், யாரிடம் சொல்வது? துன்பத்தை தீர்ப்பதற்கு எவன் இருக்கிறான்? எத்தனை நாளைக்கு மனித வர்க்கம் தீர்க்கும்? என் மனைவி தீர்ப்பாளா? கெட்டியான மனைவி இருந்தால் சந்த கல்வியறி உள்ளவளாக இருக்க வேண்டும், ஆசான் ஆட்சி பெற்றவளாக இருக்கணும். கணவனுக்கு துணை பிரச்சனை வரும்போது ஏன் பயப்படுற, நான் எது கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு மனைவியாவது சொல்லணும். ஒன்று தந்தை வல்லமை உள்ளவனாக இருக்க வேண்டும், ஒன்று தம்பியாக இருக்க வேண்டும், அண்ணனாக இருக்க வேண்டும். ஒன்றுமே வேண்டாம், இதெல்லாம் காலப்போக்கில் மாறிவிடும். ஒன்றே ஒன்று எக்காலத்திலும் யார் அழைத்தாலும் அஞ்சேல் 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 என்று சொல்லுகின்ற ஆசான் ஞானிகளை வணங்கினால்தான் மன சாந்தம் உண்டாகும். ஆகவே இது போன்ற ஒரு சாந்தம் உள்ள மக்கள் பேசியே தர்மத்தை தேடிக்கொள்வார்கள். இனிமையாக பேசுவதே ஒரு புண்ணியம்னா யார் பேசுவா? முன்னே சொன்னான், இனிமை இன் சொற்கள் இனிய சொற்கள் புண்ணியவான்கள் ஞானிகள் பேசுவதுதான் என் சொற்கள்னா, செம்பொருள் கண்டவர்னா. அவன் பேச்சு பிறவி பின்னிக்கு மருந்தா இருக்கும். இவனுக்கு என்னையா இல்லாதத்தானுக்குண்ணா, நல்ல மனுஷன் ஐயா, அங்கே போனால் இனிமையாக பேசுவாங்க, வாங்க வாங்க உட்காருங்கோ, எப்படி இருக்கு உடம்பு, உடம்புக்கு பார்த்துக்குங்கோ, அப்படி இது அம்மா வேப்பில் ஒரு டீ கொடு, ஒரு காப்பி கொடுன்னு சொல்லி நட்பை பெருக்கி இந்த வீட்டுக்கு வருகின்றவனெல்லாம் மகிழ்ச்சி மன மகிழும்படி செய்தல்லே அதுவே புண்ணியம்னா. அப்போ புண்ணியம் செய்வதற்கு இதயத்தில் தூய்மை இருக்க வேண்டும். இதய தூய்மை இருந்தால் என்று ஒருவனுக்கு இது மாதிரி நற்காரியங்கள் நட்பை பெருக்கி ஒரு 10 பேராவது புண்ணியவான் இனிமையாக பேசுவார் ஐயா, இனிமையாக அன்பாக பேசுவார், நல்லா இருக்கட்டும் அப்படின்னா. இந்த அன்பு இந்த இனிமையை பேசியே புண்ணியத்தை தேடிக்கொள்ளலாம். இதயத்தில் தூய்மை இல்லாதவன் பேச முடியாது. இதயத்தில் பொருள் வெறி இருந்தா, பொல்லாத காம வெறி இருந்தா, கொடிய நோய்க்கு ஆகப்பட்டிருந்தா, பல பிரச்சனை சிக்கப்பட்டிருந்தா எப்படி அவன் மலர்ந்த முகத்தை என் சொல் பேசி அறத்தை வளர்ப்பான்? அப்படி பெரியவர்கள் ஆசி இருந்தால் இதை கடைபிடிக்கலாம்.